guys. Okay. Guys. அப்படியே மௌனமாக அது தெரியும். Guys. So இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் கஜினியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரியலா நான் காண்றேன். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லுமா மேடம் சொல்லுவாங்க. என்னடா பிரச்சனை, நம்ம வந்து நம்மளோட எங்கள ரெண்டு பேரோட ஓல்டு போட்டோஸ்க்கு நாங்களே ரியாக்ட் பண்ண போறோம். சோ இப்ப இப்படி பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு உங்களுக்கு காமிச்சு அதுதான் நீங்களும் அதை பார்த்து இப்படி என்னடா இது இவங்களா அப்படின்ற மாதிரி இப்படி ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னா போகணும்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி காட்டலாம். அதுவும் போட்டோ காட்டப்போ எப்படி இருக்கு இது பார்த்தா அப்படியே பக்தியா இருக்கு. கையில வளையல் ஜக்கம்மா பொட்டோட மிச்சம் எடுத்தது எதுல எடுத்ததோ வீட்டுல கால் போட்டு இப்படி பாத்துருக்கேன். ஆக்சுவலி எங்க எடுத்தா மூஞ்சி தானே அழகா இருக்கேன். ஒரு 6 கொடுங்க. 6 ஃபர்ஸ்ட் பாரு 6 guys ஓகே அப்படியே மௌனமாக இருக்கனா இல்ல அது என்ன பண்ண அந்த மாதிரி பண்ண என்ன பண்ண அதே மாதிரி பண்ண நீ எப்படி எடுத்திருக்கானா எடுத்து வச்சிருக்க. சின்ன வயசுல இருந்து நாங்க அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோம். நீ என்ன பிரபல பாப்புலர் பர்சன். எனக்கு எப்பவுமே 9.5 கிலோ தெரியும். சே 5.5 நெக்ஸ்ட் போஸ் என்ன அப்படிதான் கொடுக்கணும். நான் ரியாக்ட் பண்றேன். இந்த போஸ் நான் ட்ரை பண்றேன். ஓ கைஸ் நீங்க இத பாருங்க. இது வந்து என்னோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ல நான் அந்த மாதிரி இல்லவே இல்ல. அவன் பண்ண மாதிரி இருக்கேன் நானு. நான் கியூட்ட 8 கொடுக்குறேன். போஸ்க்காக 8 கொடுக்குறேன். போஸ் என்ன ஆட்டு பார்க்கலாம். நான் அவங்க நீ அந்த போஸ் காட்டு. அங்க வந்து அது கண்ணு வந்துட்டு இருக்கு. அது கண்ணு வேற கண்ணு தெரியல. இப்படி நீ வாங்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி அவ்வளவுதான் போடும். நல்ல பையன் குரு. நல்லதான் இருக்கு போட்டோ. 99.99% எல்லாருமே போட்டோ இதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரிதான் போட்டோ எடுப்பாங்க. அதுல சார் வந்து எடுத்திருக்கிறது ஏதோ ஆப்ல அதுல போட்டு எடிட்டிங் பண்ணி அதை தள்ளி அதை ஒரு இதோ பண்ணி எல்லாருக்குமே போட்டோ எடுத்தியா ஃப்ரேம் போட்டியா கொஞ்சம் கலர் ஃப்ரேம் பிளாக்ல போட்டு ஒயிட்ல போட்டேன். அவ்வளவுதான். சரி வந்துட்டுன்னா இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் அந்த உங்க ஸ்பைக் கலர் போடுறதும் அப்புறமா ஒயிட் ஸ்கின் ஒயிட்டா பண்றதும் அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு வந்து சைட்ல வந்து போகாது. நீங்க மறக்காம எந்த போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐயோ guys keep this இவள் தீயன்று வலிக்க தடவி என்ற சரித்திரம் படைத்தவள் யார் என்று புரிய. அதுல நீ என்னெல்லாம் வந்து விஷயம் இல்ல. நீ நின்று நான் உன்ன பத்தி காமிச்சிட்டு இருக்கேன். நான் வேற யார பத்தி பண்ணி சிரிச்சிருக்க மாதிரி இருக்கேன். போஸ் கொடு. இந்த போஸ் நான் என்ன பண்ணிருக்கேன். நான் நார்மலா நின்னுட்டு இருக்கேன். அகைன் 6. ஓகே நெக்ஸ்ட் போட்டோ எல்லாம்
பாத்தீங்களா? ஹாய் ஹேண்ட்சம், ஹாய் ஹேண்ட்சம். எனக்கு இவன் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி இதே கண்ணாடி தான் போட்டிருந்தேன் ஸ்கூல்ல. இந்த மாதிரி கண்ணாடி தான் போட்டிருந்தேன் ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் அந்த தாடியே வந்துருக்காது, தாடியே இருக்காது, ஏதோ ஒண்ணுன்னா அவங்க இருக்கும். அதுல ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வருவான். நீ என்னைக்காவது வந்து என் தாடி இவ்வளவுதான் இருக்கு நீ என்னையே பாத்திருக்கேன், என் மூஞ்சாச்சும் ஞாபகம் இருக்கா? நான் உன்ன ஸ்கூல்ல பாத்திருக்கேன். நீ அந்த கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வரும்போது யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. தெரியும், ஆனா எனக்கு பார்த்தாலே பிடிக்காது ஸ்கூல்ல. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல ஸ்கூல்ல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. பார்த்தா நான் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க என்ன இருக்கோ ஓகே, இதுக்கு வந்து I give 9. கடவுளே, அங்க பாரு, I am cute. பாபா பிளாக்ஸி சொல்லிட்டு இருந்தேன் guys. அந்த கேமரா வந்து நான் பாபா சொல்றேன். அந்த பாபா பிளாக்ஸி சொல்றப்ப பாபா சொல்றப்ப அவன் எடுத்த நான். ஓகே, சோ இந்த போட்டோ வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்ல திருஷ்டி ஆயிடும்ன்ற ஒருனால அவளுக்கு 8 கொடுக்குறேன். அந்த அதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய ஐலைனர் போட்டிருப்பேன், கண்ணு காஜல் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஐப்ரோ வரைஞ்சி இங்க ஒரு பொட்டு வச்சு இங்க ஒரு திருஷ்டி பொட்டு வச்சு பாப் கட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் காண்டாவது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கவ என்ன சொல்றோம், அதுதான் காண்டாகும். I will give you a childhood photo which is so cute. அவடி ராக்கமா மாதிரி இருக்கா. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி அவன் குட்டி வயசுல கியூட்டா இருந்திருக்காரு. செடியா இருக்கும் போது இவ்வளவு இருக்கும், மரமா இப்படி இருக்கும், கியூட் இவ்வளவுதான் இருக்கும். அப்போ இப்போ கியூட் இவ்வளவு இருக்கும். இது கியூட்னஸா? இது கியூட்னஸ் மேக்ஸ் அல்ட்ரா ப்ரோவா? என்னதான் சொல்றீங்க? என்ன சொன்னா I will take 10 for this. அது தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் எந்த போட்டோ பார்த்து எந்த போட்டோ கடமை பயங்கரமா இருக்கீங்க எல்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? எடுக்கவே இல்ல. அந்த ஃபோர்ஸ் பிங்க் சார்ல நான் சாரியெல்லாம் ஓகேதான், அந்த ஃபோர்ஸ் மட்டும். அப்ப ஆக்சுவலி பாத்தியா கியூட்டா இருக்கேன் நானு. கியூட்டா இருக்கு. அது அப்படியே என்னன்னா திடீர்னு ஐ திங்க் வந்து சண்டே ஈவினிங்கோ சாட்டர்டே ஈவினிங்கோ திடீர்னு நான் சாரி கட்டினேன் எப்படி இருப்பேன்னு சொல்லி. எங்க அம்மா வீட்டுக்கு போடுற சாரி அது. பிளவுஸ் வந்து எங்க அம்மா பிளவுஸ் தான் அது, ஓகேவா? அது வந்து நான் இங்க பின் எல்லாம் போட்டு டைட்டா ஆகிற மாதிரி நானே ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்து அதை நானே கட்டிருக்கேன். இங்க கீழே எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அது அந்த போட்டோல தெரியாது. பட் ஏதோ ஏடா கூடமா கட்டி இங்க மட்டும் ஒழுங்கா பின் பண்ணி அது வந்து செல்ஃபி கேமரால யாரும் எடுக்க ஆளுன்னு இது வச்சுட்டு அப்படின்னு இல்ல. சோ தட் இஸ் த கியூட் போட்டோ ஆக்சுவலி. அப்பெல்லாம் நான் இதுதான் கியூட் நினைச்சிட்டு இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு ஹார்ட் ஹார்ட் சாரி லவ் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். வருத்தப்படாத, ஒரு 6.5 ஓகேவா உங்க எஃபர்ட்டுக்காக போட்டோக்காக. அப்போ எல்லா பாய்ஸும் அதுக்கு ஹார்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கால் கூட அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு யூ சோ கியூட் அப்படின்னு தெரியாது. இப்போ வந்து பாருங்க, வந்து பாருங்க எவனு கண்டுபிடிச்சே கிரியேட்டிவிட்டி எப்படி பண்ணேன்னு கேட்டா, ஓகேவா? என் மிரர்ல இருந்து நான் அந்த கேமராவை பாக்குறேன். ரொம்ப நேரம் பாத்துட்டு வந்தேன். அந்த ஹேர் ஸ்டைல் பாத்தியா? ரெட்டை கதிரை. ரைட் சைடு இருக்கிறது யாரு, லெஃப்ட் சைடு இருக்கிறது யாரு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த போஸ் கூட இல்ல. அண்ட் அதுல ஒரு பேக் ஸ்டோரி கூட இருக்கு. சோ இது வந்து ஐ திங்க் எனக்கு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பதான் மொட்டை அடிச்சாங்க. சோ இது வந்து காது குத்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அது வரைக்கும் என்கிட்ட ஒரு போட்டோ இருக்காது. எங்க அம்மா வந்து போட்டோ எடுத்தா ஆயில் ஓடுறதுக்காக ஒரு போட்டோ எடுத்தது கிடையாது. பெட்ரோல் ஆயில். நான் இந்த மூஞ்சிக்கு 10 out of 10 கொடுக்குறேன்.
கேண்டிடேட் யாரா எடுத்திருக்கேன் இது போஸ்ட் மட்டும் பாருங்க. இதே வேற யாரும் எடுத்தது. ஓகேவா? எங்க அந்த போஸ்ட் பண்ணு. நான் பாட்டு யாரு சரி நீ யார்கிட்ட பண்ண வாய் பண்ண அதை படம் படம் எடுக்கலாம். பினிஷ். அந்த அந்த லிப்ஸுக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டு அது கோகனட் ஆயில் போட்டுருப்பாங்க டைம்ல. இப்படி போட்டு எடுத்திருக்கேன். அது வந்து கேண்டிடா தெரியற மாதிரி நீ பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அது நீதான் எடுத்திருக்க. அது நீயே கிட்ட சொல்லிருக்க. இதுக்கு வந்து இது எப்படி வந்து நான் தான் போயிட்டு ட்ரெயின்ல பண்ணிட்டு இந்த போன் எடுத்தேன். போட்டோ இல்ல இதுக்கு எதுக்கு. இது வந்து ஒரு போட்டோ ஷூட் டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ல ஒரு 50 போட்டோ எடுத்திருப்பேன் அன்னைக்கு. அது எங்க அம்மா தான் போட்டோ எடுத்தாங்க. அண்ட் அப்படியே அப்படியே குத்த மாதிரி ஒரு போஸ். அது வந்து மாடல் ஃபேஸ் எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. முடி அப்ப வந்து எனக்கு முடி இவ்வளவு நீளம் இருக்கும், இவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அப்ப வந்து நான் இப்படி நின்னுட்டு இப்படி அதெல்லாம் காமிச்சுதான் எனக்கு ஒருத்தா இப்ப பார்த்தா 4 முடிய சிரிப்பு நான் கேட்டிருக்கேன். This is for this I am giving this sign கொடுக்குறேன். ஆனா அந்த காலத்துல எடுத்திருக்கா. அது கீபேட் போன்ல வந்துட்டு எடுத்திருக்கா போட்டோ ஒரே நாள அந்த மாடல் ஃபேஸ். இப்போ ஒரு திருடனா பாக்க போறீங்க. திருடன் இல்ல, யாரோ உங்களுக்கு வந்து சொன்னா ஐ லவ் யூ சொன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி மண்டே மட்டும் பாருங்க. ஐ தாட் அவன் மொட்டை அடிச்சிருக்கான்னு. அப்புறம் தான் தெரியுது அதுதான் ஹேர் கட்டா. ஹேர் கட்னா ஹேர் ஸ்டைல் என்ன தெரியுமா? அது சம்மர் டைம்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ண இல்ல இப்போ கியூட்டா இருக்கா. ஹைலைட் இந்த சீக்கிரமா அந்த ஹேர் ஸ்டைல் ரீக்ரியேட் பண்ண போறேன். நான் சீக்கிரமா பிரேக்கப் பண்ண போறேன். வைத்தறிச்சல் அவ்வளவு கியூட்டா ஆரம்பிக்கூடாது. நெக்ஸ்ட் ரேட்டிங் அந்த மண்டேக்காக 5. சொல்ல மாறியத்தான் வேலை பாருடா. இது வந்து டூப்ளிகேட்டா ஓஜி. நின்னுட்டு இருக்கா. இது சந்திரமுகி. அந்த டைம்ல எங்க வீட்டுல கேமரா போன் எதுவுமே வைக்கல. சோ என்கிட்ட இருந்தது வந்து லேப்டாப் மட்டும் தான். சோ அது வந்து புது லேப்டாப். சோ லேப்டாப்ல கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு நான் அந்த கிளிக் பண்றது இருக்குல்ல, அந்த கிளிக் பண்றது கையில இப்படி வச்சுட்டு இது வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன். அப்ப எல்லாம் எடுத்த போட்டோஸ்ல எல்லாம் இப்படிதான் இருக்கும் ஐப்ரோஸ். அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக நான் மூஞ்சி கழுவி ஜடை போட்டு பொட்டு வச்சு பூங்கா வச்சு அந்த முடி எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி போட்டு எல்லாத்தையும் பண்ணேன். ஒரு 8 கொடுக்க அழகா இருக்கா. குங்க வச்சு நல்லா இருக்கனால அழகா இருக்கிறதுனால முடியாத எனக்கு ஒரு கண்ணா அந்த டைம்ல. அதனால 8 கொடுக்குறேன். லாஸ்ட் போட்டோ இவ்வளவு நாளா கஜினி செத்து போயிட்டாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. கஜினி சாகல, ரியலா வாழ்ந்துட்டு இருக்கிற. நம்ம சேனல் யாரும் தாக்கூடாது. சோ இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் கஜினிய நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த பிஜிஎம் போடு. ஜெயக்குமாரா போடல நீ. அது குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்த ஃப்ரெஷ் போட்டோ அது. ஐயோ நான் பார்த்து பயந்துட்டேன். இவ்வளவு அது அப்படின்னு கொஞ்சம் ஓகே எண்டிங் நல்லபடியா முடிக்கலாம் சொல்லிட்டு அந்த கண்ணை பாத்தீங்களா கியூட்டா இருக்கா, அழகா இருக்கா. அதுல குண்டா இல்ல, இதுல அழகா இருக்கா. இதுல இப்போ இன்னும் அழகா இருக்கா. 11 10. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாரோட போட்டோஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபன் அண்ட்
ஃபன்னான வீடியோஸ் வேணும்னா மறக்காம ஃபன்னான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பாசிட்டிவ் வைப்ஸ் டு யூ ஆல். டாடா.